Get you out of my mind. It's like I feel it for the first time. Been thinking about you all night. I've been searching for this all my life. ஹே லவ்லீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நெயில்ஸ் வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்ணலாம் நம்மளோட நெயில்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபேக் நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நான் எப்பயோ வாங்கியிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ரைஸ்க்கு வந்து ரொம்பவே வர்த்தியாக இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய நெயில்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச 100 நெயில்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது நான் எப்பயோ வாங்கினது, ஸோ எனக்கு கிளியராக தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக் நெயில்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நெயில் ஃபைலர். அது வந்து உங்களுக்கு தேவை. அப்போ தான் வந்து நம்ம கேட்ட ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் பெனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதான்னு தெரியல. இது வந்து 4-in-1 அப்படிங்கிற மாதிரி ஷைனர், பஃபர் அது எல்லாமே இருக்குது. இது வந்து 119 rupees அந்த மாதிரி வரும். இது வந்து நான் பிக் பாஸ்கெட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெயிலை வந்து ஒட்டுறதுக்கு ஒரு க்ளூ தேவை. ஸோ க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ்க்ளரோட க்ளூ வந்து எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கௌரி எக்ஸ்பிரஸோட க்ளூ வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒட்டாது. ஸோ நான் ஆல்ரெடி அதில் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்ன சொல்கிறது, ஒரு ஒன் hour கூட இருக்காது, உடனே வந்து பிச்சுட்டு வந்துடும் நகம். இந்த நெயில் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த மிஸ்க்ளர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நெயில் பாலிஷ் மாதிரி ப்ரஷோட வரும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் நெயில் கட்டர் அந்த கிட் இருக்கும்ல, மெனிக்யூர் கிட், அது வந்து ஒன்று வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்து நம்ம நெயில்ஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் நெயில் பாலிஷ் போடுறதுக்கு பிளாக் அண்ட் மினிசோட நெயில் பாலிஷ் அண்ட் எலேட்டினோட நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். ஸோ என்னோட பிஃபோர் நெயில்ஸ் பாருங்கள் இந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேக் நெயில்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதில் நம்பர்ஸ் வந்து போட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த நம்பர்ஸ் படி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று உங்களோட நகத்தில் வந்து வச்சு பாருங்கள். எது வந்து உங்கள் நகத்துக்கு வந்து கரெக்டாக வந்து பொருந்துது, வெளியிலலாம் எதுவும் வராத மாதிரி எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கலன்னா ஓரளவுக்கு தோராயமாக எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க ஃபேக் நெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாக்ஸ் வந்து ஒன்று வச்சுருக்கேன். ஃபேக் நெயில்ஸ் அண்ட் நெயில்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸாக வச்சுருக்கிற ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதி வச்சுருவேன். அது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து போட்டுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். உங்களோட ஆள்கட்டி விரலுக்கு எது, அப்புறம் வந்து நடு விரலுக்கு எது, சுண்டு விரலுக்கு எது, அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் எழுதி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. Get you out of my mind. It's like இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கைக்குமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னோட நெயிலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெயில்ஸை வந்து நமக்கு ஏற்ற ஷேப்க்கு வந்து பஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பஃபிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா தான் நெயில்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அழகாக இருக்கும். ஏன்னா இந்த கௌரி நெயில்ஸ் இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். இதில் வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீளமாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளால் அவ்வளோ நீளமாலாம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம அதை கொஞ்சம் பஃப் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து அதை வந்து நம்ம நெயில் கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு ஷைனும் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த பஃபர்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ரேட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த ஷேப் தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி மீடியமாக தான் பிடிக்கும். ரொம்ப லாங் நெயில்ஸும் பிடிக்காது, ரொம்ப ஷார்ட்டும் பிடிக்காது. ஒரு மீடியம் லென்த் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி பஃப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். Like it was the first time, do you remember? Can I take you there? Back to when we felt like this was forever. Can I take you? கண்டிப்பாக பர்ஃபெக்டாலாம் இருக்காது.
நான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் கிடையாது இந்த ஸ்கில்லெலாம். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெயில் க்ளூ எடுத்துக்கலாம். உங்களோட ஒரிஜினல் நகத்து மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில் க்ளூவை தடவிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபேக் நெயில் இருக்குல்ல அது பின்னாடியும் தடவிக்கோங்க. அந்த ஒயிட் மாதிரி இருக்கும் ஒரு இடம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெயில் க்ளூ வந்து போட்டு ஒட்ட வேண்டிய ஏரியா. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒட்டிட்டு அதை அப்படியே உங்கள் நகத்தில் ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, 10 என்ற வரைக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒட்டிக்கும், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் வந்து எல்லா நெயில்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கேட்கலாம் ஒட்டிட்ட பிறகு நம்ம வந்து பஃப் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் நான் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒட்டிட்ட பிறகு அதை வந்து கட் பண்ணி பஃப் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால முதலே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒட்டிக்குவேன். ஸோ இப்போ நான் என்னோட எல்லா நெயில்ஸ்லையும் வந்து ஒட்டிட்டு வந்துடுறேன். Get you out of my mind. It's like I feel it for the first time. Been thinking about you all night. I've been பார்த்திங்கன்னா நான் என்னோட எல்லா நெயில்ஸ்லையுமே வந்து ஒட்டிட்டேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக எனக்கு பிடிக்காது, பட் பரவாயில்ல, வீடியோவில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் பெருசாக விட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்ஐடினோட நெயில் பாலிஷ் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன், பிளாக் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான நெயில் பாலிஷ். இது பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவேன். 28 ருபீஸோ என்னவோ தான். ஆனால் இதோட குவாலிட்டி வந்து உண்மையுமே நல்லாயிருக்கும். 1 வீக் கிட்டத்தட்ட நல்லாவே தாங்கும். ஸோ உங்களுக்கு நெயில் பாலிஷ் ரிலேட்டட் வீடியோஸ் இல்லை ரிவ்யூலாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் மினிசோவோட நெயில் பெயிண்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக ஒட்டிக்கலாம். ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சுட்டு நீங்கள் மேலோட்டமாக கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது, அதுதான். ஸோ நேர்மையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஃபேக் நெயில்ஸை ஒட்டிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டப்பாவை திறக்க முடியாது, ஒரு மாய்ஸ்சரைசரோட கேப்பை கூட ஓப்பன் பண்ண முடியாது. 2 கையிலையும் ஒட்டிட்டேன் அப்படின்னா வீட்டு வேலையும் செய்ய முடியாது. ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிச்சு போட்டுருவேன். ஸோ அது வந்து எனக்கு உண்மையுமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபேக் நெயில்ஸ் எடுக்கும்போது அது அவ்வளோ வலிச்சுது. ஏன்னா அதுவே உதிர்ந்தால் நமக்கு வலி இருக்காது, நம்மளா அது பிக்கும் போது ரொம்ப வலிக்கும். அது நம்மளோட நெயில்ஸ்க்கும் நம்ம கியூட்டிகல்ஸ்க்கும் நல்லது கிடையாது. அதனால நான் ஃபேக் நெயில்ஸ் யூஸ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஃபேக் நெயில்ஸ் ஏதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம நெயில்ஸில் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரியான ஒரு ஃபேக் நெயில்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன். நமக்கு கம்ஃபர்டபுளாக வீட்டு வேலை எல்லாமே செய்கிற மாதிரி நம்ம கையில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஃபேக் நெயில்ஸ் தான் இது. சத்தியமாக சொல்கிறேன், என்னால் ஒரு சின்ன விஷயம் கூட இந்த ஃபேக் நெயில்ஸ் வச்சுட்டு செய்ய முடியாது. அது ஒரு மாதிரி ஒராசிட்டே இருக்கும். ஹானஸ்ட் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன், கூடவே ஃபேக் நெயில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நெயில் பாலிஷோட ஷேடு மாற்றணும்னா நார்மலாக நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குல்ல, அது வச்சுட்டு நீங்கள் நெயில் பாலிஷோட ஷேடு மாற்றிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபேக் நெயில்ஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மிதமான சூட்டில் ஹாட் வாட்டர் இருக்கும்ல, அதுக்குள்ளே உங்கள் கையை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபேக் நெயில்ஸ் எல்லாமே வந்து தானாக வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதான் என்னோட ரிவ்யூ அண்ட் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை. I've been searching for this all my life. You're just my type. I've been looking for a boy who can treat me right. Your dark hair with those eyes so bright. They look into my soul and it sparks my life. Can I take you there? Like it was the first time. Do you remember? Can I take you there?